பிரிந்து போனவர்கள் ஒன்று சேர்க்கப்பட வேண்டும்னு ஒரு கருத்தை வந்து செங்கோட்டையன் அவர்கள் வச்சிருந்தாரு. அதற்கு அடுத்த மறுநாள் அடிப்படை உறுப்பினர் பதவியை தவிர அவர் வகித்து கொண்டிருக்கும் எல்லா பதவிகளையுமே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீக்கிட்டாரு. ஒரு மெசேஜை சொல்லியிருக்காரு. இப்போ வரைக்கும் ஒருங்கிணைப்புக்கு நான் தயார் இல்லை அப்படிங்கிறத வந்து அந்த செயல் மூலமாக சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க சார்? ஒருங்கிணைப்புக்கு நான் தயார் இல்லை என்பது மூலமாக ஆட்சி அமைப்பதற்கு நான் தயாராக இல்லை. இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக என் கைப்பிடிக்குள் இந்த கட்சியை வைத்துக் கொள்வதை மட்டுமே நான் விரும்புகிறேன். மற்றபடி திமுகவே ஆளட்டும். நான், என் குடும்பம், என்னோடு இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள், நாங்கள் இதுவரை சம்பாதித்ததை இந்த திமுக அரசாங்கத்தின் துணையோடு பாதுகாத்து கொண்டு நல்வாழ்வு வாழ்ந்தால் போதுமானது. மீண்டும் ஆளுகிற கட்சியாக அதிமுக உருவெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை மிக தெளிவாக எடப்பாடி பழனிசாமி உணர்த்தியிருக்கிறார். ஒவ்வொரு அதிமுக தொண்டரின் அடிமனதில் இருப்பதும் மீண்டும் அதிமுக ஆளுகிற கட்சியாக உருவெடுக்க வேண்டும். அப்படி உருவெடுப்பதற்கு ஒன்றுபட்ட அதிமுக கட்டமைக்கப்பட வேண்டும் என்பதுதான். அப்ப அதற்கு சாத்தியம் இல்லை என்பதன் மூலமாக தனக்கு மீண்டும் ஆளுங்கட்சி அதிமுகவை உருவாக்குவதில் உடன்பாடு இல்லை என்பதை எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக மிக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கு. சார், பிரிந்து போனவர்கள் உள்ள வந்தா நம்முடைய பொதுச் செயலாளர் பதவி போயிடுமோங்கிற பயத்துல தான் எடப்பாடி பழனிசாமி இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரா? நிச்சயமா. ஏன்னா அந்த ஒரு பயம்தான் அவருக்கு. அதை தவிர வேற என்ன? நீங்க தமிழ்நாட்டு மக்கள் முன்னாடியும் எடப்பாடி பழனிசாமி முன்னாடியும் ஒரே கேள்விதான் இருக்குது. இவர் பொதுச் செயலராக தொடர வேண்டுமா அல்லது அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டுமா? இந்த கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமியினுடைய பதில், அதிமுக ஆளுங்கட்சியாக ஆட்சிக்கு வராவிட்டாலும் பரவாயில்லை, நான் பொதுச் செயலராக தொடர்ந்தால் மட்டும் போதும் என்பது. அதிமுக தொண்டர்கள் பதில், நீங்கள் அதிமுகவை ஆட்சியில் அமர்த்தினால் என்றென்றைக்கும் நீங்கள் பொதுச் செயலராக தொடரலாம் என்பதுதான். ஆனால் அதற்கு எடப்பாடி பழனிசாமி தயாராக இல்லை.